இணைந்திருக்கிற ஒரு மகத்தான கூட்டமைப்பு என்று சொன்னால் இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு மட்டும்தான். இப்படிப்பட்ட கூட்டமைப்பை கையிலே வைத்துக் கொண்டு நாம் நம்முடைய வாழ்வாதார உரிமைகளை மீட்டெடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எந்த காலத்திலும் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியாது. நாம் ஊடகத்திலே இப்போ சொன்னோம், நாங்கள் ஒன்றும் புதிதாக கோரிக்கைகளை வைத்து போராடவில்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த ஒற்றை வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை என்கிற அடிப்படையிலும் கடந்த நிதிநிலை அறிக்கையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்பதை எதிர்த்தும் இன்றைக்கு மாநிலம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ பேரமைப்பின் சார்பிலே மாவட்ட தலைநகரங்களிலே உண்ணாவிரத அறப்போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான தன்பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே கூறப்பட்ட கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாட்டினுடைய இடைநிலை ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினருக்கு ஊதிய குழுவில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை களைந்து அந்த ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் ஜாக்டோ ஜியோவினுடைய மிக முக்கியமான கோரிக்கை. அதேபோன்று சரண் விடுப்பு ஒப்படைப்பு, ஊக்க ஊதிய உயர்வு போன்றவற்றை ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களிடமிருந்து பறித்திருக்கிறார்கள். அந்த பறிக்கப்பட்ட அந்த உரிமைகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களே காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், ஊராட்சி செயலர்கள், MRP செவிலியர்கள் உள்ளிட்ட பிரிவினருக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று வரக்கூடிய அனைத்து பிரிவினருக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய 90% மேற்பட்ட ஆசிரியர்களுடைய பதவி உயர்வை பாதிக்கக்கூடிய அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுடைய போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்தடுத்து ஜாக்டோ ஜியோ சார்பில் தீவிரமான களப்போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துள்ளோம். மயில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோ.